சரி, வெல்கம் ஓகே. பேக் டு கார்த்திக்ஸ் கிராம். ரெண்டு மேட்ச் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் கேகேஆர் மேட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சூட்டோட சூட்டா சூப்பர் ஓவர். ரெண்டு டீமும் எவ்வளவு தப்பு பண்ண முடியுமோ அவ்வளவு தப்பு பண்ணிருக்காங்க. சுனில் நரேன் காட்டியிருக்காரு சார், எவ்வளவு வயசானாலும் இந்த குதிரை ஓடிட்டே தான் இருக்கும், மாம்பா கிங்டான்னு காட்டியிருக்காரு. நிக்கோலஸ் புரான எந்த சுனில் நரேன் 0 ரன்ஸ்ல மேடன் ஓவர் போட்டாரோ அதுக்கான ரிடம்ஷன் ரிவெஞ்சான்னு இன்னைக்கு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாலே ஸ்டம்ப் பறக்குது, ஒரு ரன் கொடுத்துருக்காரு சார் சூப்பர் ஓவர்ல. அதே மாதிரி ரிங்கு சிங் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் நான் தான் இருப்பேன், பேட்டிங் ஃபீல்டிங் எல்லா இடத்துலயும் நான் தான் இருப்பேன். 4 6 டிக்வேஷ் ராத்திய போட்டு ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் காட்டியிருக்காரு. ஷமி ஆன் த அதர் ஹேண்ட், நீங்க என்னடா காட்டுறது, நான் காட்டுறேன். 1 பால் 7 to win, அங்க இருந்து ஒரு 6. பட் நிறைய அங்க ஒரு மிஸ்டேக் பண்ணாரு கார்த்திக் தியாகி. நிறைய இருக்கு பேச. ஸ்ரீதர் சார், ஸ்டார்ட் மீ வித் த கேம். என்ன ஆச்சு, வாட் வென்ட் ராங் ஃபார் எல்எஸ்ஜி? எக்கான பிச் எப்படி இருந்துச்சு, எல்லாமே சொல்லுங்க. எல்லாமே இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா சீசா, நீ என்ன தப்பு பண்ணுவ, நான் அது மேல தப்பு பண்ணுவேன், நீ இதை தப்பு பண்ண அது மேல தப்பு பண்ணுவேன், இப்படியே போயிட்டு இருந்தாங்க. அதாவது மோசின் கான் நல்லா போட்டாரு, போலிங் சூப்பரா போட்டு செம்மையா கண்ட்ரோல் பண்ணாரு. பட் ஏன்னா 5 விக்கெட் எடுக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது 4 ஓவர்ல. வாட் எவர் யூ மே சே, ஈ போல்ட் ரியலி வெல். அது வரைக்கும் ரொம்ப நல்லா போயிடுச்சு அவங்களுக்கு. அந்த செகண்ட் ஹாஃப் இல்ல, கடைசி 5 ஓவர் ரிங்கு டுக் சார்ஜ் ஆஃப் த இன்னிங்ஸ் அண்ட் ரியலி கண்ட்ரோல்ட் இட் லைக் எனிதிங். அதான் கரெக்டான ஃபினிஷர்னா சும்மா சொல்லக்கூடாது. he has been doing it for a long time. Maybe you will have ups and downs or whatever it is, but today's innings superlative innings. You cannot ஒரு ஃபால்ட்டே சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் கிளாஸை கண்ட்ரோல் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடினார். ரைட்ல கரெக்டா வச்சிருந்தாரு சார் ஒரே நிமிஷம் அங்கேயே. நான் உங்க 3 பேர்ட்டையும் ஒரு கொஸ்டின் கேட்கறேன். டிக்வேஷ் ராத்தியா லாஸ்ட் ஓவர் யூஸ் பண்ணாங்க, ஓகேவா? மை கொஸ்டின் இஸ், அது வந்து ரிங்கு சிங்கான மேட்ச் அப்பா நீங்க பாக்குறீங்களா, இல்ல முன்னாடியே வந்து டிக்வேஷ் ராத்தியா முடிச்சிருக்கணும், கடைசியில ஃபாஸ்ட் பவுலர் தான் போட்டுருக்கணுமா? ஏன்னா சில டீம்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸை டெத் ஓவர்ஸ்ல யூஸ் பண்றாங்க, அது வந்து பலன் கொடுக்குது. லைக் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேகேஆர் கூட தே ஹோல்ட் அ ஸ்பின்னர் பிகாஸ் தே ட்ரஸ்ட் த குவாலிட்டி. அதே மாதிரி ட்ரஸ்ட் பண்ணது வந்து இஸ் இட் ஓகே ஃபார் யூ, ஆர் வந்து இல்ல டெத் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் வந்து யூ ஆர் நாட் ஸ்டில் கம்ஃபர்டபிள் வித் இட்? இல்ல see it is just that he got into Rinku Singh. Any other batter na you would not have given this much of runs. Rinku வந்து played very well. You have to give the credit. அது தப்புன்னு சொல்ல முடியாது, ரைட்னு சொல்ல முடியாது டெக்னிக்கலா பார்த்தாக்க. பட் that's the way the game goes, because until such time even 156 they were very well in control only. இல்ல உனக்கு வந்து 150 ரன் வந்து பெரிய கிரவுண்ட் தள்ளி ஆடினா வின் தானே அவங்க. அதை விட்டாங்க, பயங்கர தப்பு ஆடி இவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில கார்த்திக் தியாகி வந்து நடுவில் நல்லா போட்டு கடைசி ஓவரை வந்து எக்கச்சக்கமா போட்டு ஃபுல் டாஸ் பாவம். ஐ மீன் ஐ திங்க் ரஹானா இஸ் டெல்லிங் தட் இட் ஹேப்பன்ஸ் அப்படின்றாரு. ஐ திங்க் கையில இருந்து வழுகிச்சுன்னு நினைக்கிறேன். லுக்ஸ் லைக் தட். தியாகி பத்தி நிறைய பேசணும் சார், நான் அதுக்கு வரேன். ஷாம்ப்ரோ நீங்க சொல்லுங்க. ஷாம்ப்ரோ, லக்னோ கேம் வந்து பேட்டிங் கால்குலேட் பண்ணி ஆடி இருந்தா இட் இஸ் a கம்ஃபர்டபிள் வின், ஓகேவா? நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, நீட்டா கால்குலேட் பண்ணி ப்ராக்ரஸா நீங்க ஆடி இருக்கணும், ஓகே? அது இல்லாம இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் லக்னோ என்ன பண்ணாங்கன்னா, இன்னைக்கு ஒரு பவுலர் டிராப் பண்ணாங்க. பவுலர் டிராப் பண்ணிட்டு நம்ம ப்ரிவியூல சொன்ன மாதிரி, ஷாம்ப்ரோ சொன்ன மாதிரி ஜார்ஜ் லிண்டி ஆடினாங்க, which adds a better cushion to their batting. பேட்டிங்கும் இன்னும் கொஞ்சம் 8 வரைக்கும் கொஞ்சம் டீப் ஆகுது. சோ டெய்லர் மேட் சேஸ்ல பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்கணும்ல. வாட் வென்ட் ராங் ஷாம்ப்ரோ? நம்ம எல்லாமே நம்ம வந்து பேர் என்ன, இந்த எல்லா டெய்லர் ஃபிட்டா இருந்தாலும் அந்த அந்த கண்டிஷனை யூஸ் பண்ற அளவுக்கு ஒரு அறிவுன்னு ஒண்ணு இருக்கணும்ல. அது அங்க இல்லாத போது நம்ம என்ன சொல்றது? இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம், பர்ஃபெக்டா எல்லாம் செட் பண்ணி வச்சிட்டோம். இன்னைக்கு வந்து நேத்து வந்து 200 சேஸ் அசால்ட்டா அடிச்சு உரைக்கிறத பார்த்தோம். இன்னைக்கு 155 வந்து ஒரு டீம் அசால்ட்டா குதி தள்ளிச்சு, ஒரு டீம் அதையே நோக்கி நீ யாரு நான் யாரு இருக்கிறதுலே நம்ம யாரு காம்படிஷன் மாதிரி பண்ணிட்டு தான் மேடம். கிவன் ஆல் செட் அண்ட் டன், உனக்கு வந்து பிரில்லியண்டா வந்து அங்க கேகேஆர் கொஞ்சம் சோக் போட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணிக்கணும், அழகா சைடு வந்து உனக்கு பெருசு, 1s and 2s ஓடு. 1s and 2s ஓடல என்ன கேட்டா, அடிச்சா நான் 6 தான் அடிப்பேன், அடிச்சா 4 தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு என்னதான் அப்ரோச் கொண்டு போனாங்கன்னு தெரியல. என்னவோ வந்து இவங்க சீக்கிரமா வந்து 5 ஓவர்ல இதை அடிச்சு முடிச்சா 9வது இருக்கு, நீங்கள வந்து உங்களை 3வது இடத்துக்கு போயிடுற மாதிரி. உனக்கும் 3வது இருக்கவனுக்கு எங்கேயோ இருக்கு. நீ சீக்கிரம், உனக்கு என்ன நெசசரி தெரியல, உனக்கு 2 பாயிண்ட் தேவை. உனக்கு அந்த நெட் ரன் ரேட்டுங்கிறது பிரச்சனை கிடையாது, 2 பாயிண்ட் தேவை. பிச்சை எடுத்துக்கிற 9வது பிளேஸ்ல நீ என்ன பண்ணிக்கணும், அழகா பொறுமையா தட்டி ஆடி கொண்டு போயிடும். அங்கெல்லாம் பெரிய போலர்ஸ் யாருமே இல்லை, அவங்களும் அந்த ப்ரெஷர். இப்போ அவனும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், அவனும் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கான் தான். பட் த சாய்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் விச் தே பிளேட், உனக்கு வந்து பேர் என்ன, அங்க வந்து சுனில் நாராயண் வந்தவனே வந்து பண்ணிட்டு ஏதோ வந்து ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறேன்னு சொல்லிட்டு ஆடி கையிலேயே கேட்ச் கொடுக்கறதுலாம் அதான் முதல்ல ஒரு 4 அடிச்சில.
நீ அவுட் ஆகும்போது 7 ரன் தேவையான இருந்துச்சு, 7 ரன் 8 ரன் தேவை இருந்துச்சு. என்னதுக்கு அந்த ஷாட்டு ஆடி இருக்க வேண்டியதானே. காஜு ஃபுல்லா ஆடி வந்து போயிட்டு ருத்ராஜ் நீங்க ஃபுல்லா வந்து சென்னைக்கு ஆடினார்ல, ஃபுல்லா 60 பால் மேல 70 பால் மேல ஆடினார்ல, நின்று ஆடி இருக்க வேண்டியதானே. அந்த இது கிடையாது. இன்னொன்னு பூர் ரன் கண்டினியூஸ். நான் முதல்ல சொன்ன போது என்ன சொன்னேன், இல்ல ப்ரோ பூரா விட்டாங்களா 9வது பிளேஸ்ல இப்ப பூரா விட்டு உட்காந்துருக்காங்களா. எனக்கு இன்னும் பயமா இருக்கு. என்னன்னா எம்ஐ நியூயார்க்கு, எம்ஐ எமிரேட்ஸ், எம்ஐ கேப் டவுன் இந்த பீடை எல்லாத்தையும் ஆடிட்டு இருக்கலாம். இனி அந்த 3 டீம் ஸ்கேம் பண்ண போறான்னு பயமா இருக்கு. நீ ஒரு எல்எஸ்சியை பாக்குறேன், எனக்கு 3 டீம் அது இதுவா இருக்கு. அவனை ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டுக்கிறேன். இப்ப அவனுக்கு எப்படியா அமுச்சு விடுங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே ஷமி கொடுத்த அந்த ஹோப்பை கூட உன்னால யூஸ் பண்ணிக்க முடியல. Not even a people with squirrel brain would have sent 0 out of 0 of 6 balls ஆன நிக்கலஸ் பூரான அங்க வந்து உனக்கு வந்து அங்க சூப்பர் ஓவர் ஆடுறதுக்கு. அவர் சூப்பர் ஓவர் அடிச்ச மேக்சிமம் ரன்னே 1 ரன் தான். கிட்டத்தட்ட 6 மாதிரி 7 தடவை அடிச்சிருக்காரு. 1 ரன் தான் மேக்சிமம் அடிச்சிருக்காரு. நீங்க சொல்ற அந்த பூரா இதுக்கு நான் என்ன பண்ணிருப்பேன், எப்பா மொமெண்டம் நீ சூப்பர் அடிச்ச ஷமி நீயே பேடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஷமியை கூட அடிக்க விட்டுருப்பேன். ஏன்னா all you need is hit in the V. All you need is hit in the V. அந்த விய ஷமி அடிச்சா என்ன, வேற போற வர பேர்ல ஹிம்மத் சிங் அடிச்சாரு. ஹிம்மத் சிங் கூட டீசன்ட் ஆடி இருப்பாப்ல உனக்கு. இந்த ஒரு பிரெயின்லெஸ்னஸ் அப்ரோச் தான். எனக்கு தெரிஞ்சு அங்க உள்ள ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. பரத் அருண் இருக்காரு, ஜஸ்டின் லேங்கரு, லான்ஸ் க்ளூஸ்னரு, கேன் வில்லியம்சன் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க அத்தனை பேர் வந்து பேடு கட்டி ஆடி இருந்தா கூட, கேன் வில்லியம்சன் எல்லாம் வந்து பேடு கட்டி ஆடினா கூட இந்த டீம் தேர்ந்து. எனக்கு தெரிஞ்சு கேன் வில்லியம்சன் அடுத்த சீசன் நான் கோச்சாலாம் இல்லை, நான் பிளேயரா போறேன்னு சொல்லிட்டு எப்படி மலிங்கா ஒரு சீசன் வந்து ஆடி மும்பை கப்படிச்சு கொடுத்தாரு, அந்த மாதிரி எல்எஸ்ஜிக்கு கேன் வில்லியம்சன் உள்ள வந்து ஆட போறாரு. அவர் வந்தாதான் காப்பாற்ற முடியும். ஏன்னா இங்க மேல இருக்க பாய்சன் போயிட்டு இருக்கிறான். பைசன் மாதிரி இல்ல, மார்க்கம் ஏதோ பாவம் அவனுக்கு பால் பட்டுருது. போர் ஓடிட்டு இருக்கிறான். இந்த இடத்துல எவனோ ஒருத்தர் நின்று கொஞ்சம் ஆங்கர் இன்னிங்ஸ் பண்ணி கொஞ்சம் வந்து ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி ஸ்பின்னர் ரொட்டேட் பண்ணி 1s and 2s போடணும். கேன் வில்லியம்சன் பெர்ஃபெக்ட் கேண்டிடேட். தயவு செஞ்சு அவருக்கு அடுத்த மேட்ச்ல அட்லீஸ்ட் வந்து தம்பி நீ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேடு கட்டி ஆட வைங்க. வேற வழி இல்ல. கார்த்தி ப்ரோ, ஐ ஹேவ் 2 questions for you. வெல்கம் பேக் டு தி ஷோ. இப்போ வந்து நான் என்ன கேக்குறேன்னா, கேகேஆரோட ஸ்கோர் கார்டு நீங்க பாத்தீங்கன்னா ரஹானே 10, செய்ஃபர்ட் முட்டை, ரகுவன்ஷி 9. இப்போ ரகுவன்ஷிக்கு வருவோம். ரகுவன்ஷியோட ரன் அவுட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்ஸ்ட்ரக்டிங் தி ஃபீல்ட் கொடுத்தாங்க. வாஸ் தட் a fair decision? அது என்னோட முதல் கேள்வி. கேகேஆரோட ஹோல் பேட்டிங் எட்டானது ஃபெயிலியர் ப்ரோ. கண்டினியூஸா இந்த சீசன் வந்து ஃபிளாப்பா இருந்திருக்காங்க. போன மேட்ச் ரிங்கு காப்பாத்தினாரு, இந்த மேட்ச் ரிங்கு தான் காப்பாத்தினாரு. கம்ப்ளீட் பேட்டிங் ஃபெயிலியர். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அண்ட் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் கார்த்திக் தியாகி பத்தி நான் வரேன். ஃபர்ஸ்ட் இதை சொல்லிருங்க. ஆக்சுவலா அதான் ப்ரோ, கேகேஆரோட பேட்டிங் வந்துட்டு லைக் லாஸ்ட் 2 மேட்ச்மே வந்துட்டு இந்த ரிங்கு சிங் போன மேட்ச் வந்து ரிங்கு சிங் அந்த கேட்சை டிராப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆடி அவர் அந்த இன்னிங்ஸை முடிச்சு கொடுத்தாரு. ரிங்கு சிங் மட்டும் இப்போ லாஸ்ட் 2 மேட்சா ஃபார்ம்ல வந்துட்டு இருக்காரு. இந்த மேட்ச் ரிங்கு சிங் வேற மாதிரியான நாக்கு. ஐ மீன் கன்சிடரிங் மொய்ஷின் கானோட 5 விக்கெட்ஸுக்கு அப்புறம் 155 போறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. உண்மையிலே சூப்பர் நாக்கு. பட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் ஃபெயிலியரா தான் தெரியுறாங்க ப்ரோ. எனக்கு ரஹானே வந்து அவர் ஓப்பனிங் இறங்குறதுனால, அவர் நிறைய பால்ஸ் எடுத்துக்கிறனால அவர் கூட இறங்குற பார்ட்னருக்கு ப்ரெஷர் ஆகுதோ, அதனாலதான் ஃபின்னாலன் பெர்ஃபார்ம் பண்ணலையோ, அதனாலதான் திருப்பி சைஃபர்ட்டும் இப்போ ஐ மீன் ஃபெயில் ஆகிட்டு இருக்காரோ அப்படின்ற ஒரு கன்சர்ன் இருக்கு. அங்கிரிஸ் ரகுவன்ஸ் இன்னைக்கு அப்ஸ்ட்ரக்டிங் த ஃபீல்டு வந்து ஃபேர் டிசிஷன் தான் ப்ரோ. அவங்க நிறைய தடவை செக் பண்ணாங்க. கிளியரா வந்து பால் வர வேவை பார்த்துட்டு அந்த சைடு வந்து அந்த இடத்துல ஒரு டேர்ன் இருந்தனாலதான் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து அவுட் கொடுத்தாங்க. பட் ஹி வாஸ் வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டட் அந்த டிசிஷனால. லைக் போட்டு எல்லாத்தையும் அப்படியே ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணுங்க. ஸ்ரீதர் சார் அண்ட் ஷாம் ப்ரோ, வாட் டு யூ திங்க் அபௌட் தி டிசிஷன் ஆஃப் அப்ஸ்ட்ரக்டிங் தி ஃபீல்ட்? எவிடன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாக்க இஸ் ஒன் ஐ வாஸ் லுக்கிங் அட் த பால். அவர் டெலிபரேட்டா பண்ணா பாருங்க, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் a second he deliberately did that one. If you see the footage, அதெல்லாம் பார்த்தா கொடுத்தாங்க. அவங்க ரூலும் அவர் அகேன்ஸ்டா இருக்கு, அவர் பண்ண ஆக்ஷனும் அகேன்ஸ்டா இருக்கு. both were against him. If you see they took that. சார் ஆக்சுவலா வந்து சார் வில் அக்ரி அண்ட் கார்த்தி ஆல்சோ. எப்பவுமே அந்த பேட்டர் ரன் ஓடும் போது பின்னாடி அந்த விஷன் வந்து வச்சிருப்பாங்க. இந்த சப்கான்சியஸா அந்த விஷன் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. டக்குனு திரும்பி பார்த்து ஓடுறதுங்கிறது டெலிபரேசி. அது டீசெண்டா வந்து அவர் வந்து சும்மா நினைச்சு பண்ணாரா இல்லைன்னு தெரியல. பட் அந்த பாலை பார்த்தே ஓடிடுவாங்க. ஏன்னா இட் வாஸ் நாட் ஹிட்டிங் த ஸ்டம். அந்த கரெக்டான இடத்துக்கு கூட போவே இல்லை. எந்த பக்கம் போனாலும் நான் பாட்டு கண்ணை மூட்டு நான் பாட்டுக்கு ஓடி போயிருந்தாலும் பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சிருக்கலாம். இட் வாஸ் a fair call. நம்ம எந்த ஒரு தாட் ப்ராசஸ் இல்லை. தேர்ட் அம்பையர் டிசிஷன் நிறைய பேசி இருந்தாங்க. தேர்ட் அம்பையர் அது இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இட் இஸ் honestly speaking
கிங். இல்ல அவர் ஆக்சுவலி அந்த இட் இஸ் குவைட் சர்ப்ரைசிங் ஃபார் மீ. 3 பேர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. பட் ஆனா எனக்கு என் கண்ணுக்கும் சரி கமெண்டேட்டர்ஸுமே சரி வி ஆர் பிட் ஷாக் பை த டிசிஷன். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மூமெண்ட்ல வந்து அவர் திரும்புறப்போ he was not able to run it straight. ஸோ நவு கொஞ்சம் யூட்டர்ன் போடுறப்போ கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் நவுற தான் முடியும். ஸோ அது நவுறப்போ டைவ் அடிக்கிறப்போ ஆப்வியஸ்லி பால் படுறது வந்து இட் வாஸ் இன்டென்ஷனல். கேட்டா இன் மை ஒப்பீனியன் இட் வாஸ் நாட் இன்டென்ஷனல். அதுதான் இல்ல இல்ல கமெண்டேட்டர் இல்ல சொன்னாங்க. நான் இல்ல 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 நீ கிரிக்கெட் நீ கார்த்தி ஏதோ footage பாரு. இல்ல கார்த்தி இல்ல சொல்ல நீ இருப்பாரு. இல்ல இல்ல நீ ஃபுட்டேஜ பாரு. நீ ஃபுட்டேஜ பாரு. அவர் இப்படி திரும்பி திரும்பி பார்க்கும்போது எந்த இதுல அவர் வந்து நீ வந்து விட்டுட்டு ஓடுற வச்சுக்கோ. நீ கிரிக்கெட் ஆனா தெரியும் உனக்கு. நீ வந்து ஓடும்போது பால் அப்செட் பண்ணாம நீ ஓடணும் ஓடலாம், திரும்பினாலும் திரும்பலாம். அவர் அப்செட் பண்ற மாதிரி அந்த லைன்ல தான் ஓடினாரு அவரு. ஒரு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் நீ செகண்ட் இல்ல சார், பண்ணிதான் கார்த்திக் பட் பாரு. தென் கார்த்திக் சார், பட் தென் ஹெல்மெட் போட்டு த்ரோ ஓடும்போது கேன் கம் இன் எனி இல்ல வேல சார். கார்த்திக் கார்த்திக் இங்க பாரு, நார்மலா நம்ம டென்னிஸ் பால் ஓடுற மாதிரி கிடையாது. ரெட் பால் இந்த ஆமா மாதிரி கால்குல ஹெல்மெட்டை போட்டு ஓடும்போது உன்னுடைய இந்த 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 கார்டியல் விஷன் இருக்கு, இந்த சைடு விஷன் இருக்கு பாத்தியா, அது ஐடியா யார் இந்த பக்கத்துல இருக்கா, யார் இங்க கால் பண்றா, யாரு சொல்ல பார்த்துட்டு இருக்கும். சோ இந்த மாதிரி நீ கேட்டு ஓடுறது பிரச்சனையே இல்ல. டப்புனு இப்படி திரும்பி பாக்குறதுங்கிறது நீ என்ன சொல்லுவ, நான் ஸ்கொயர்ல கம்பேர் பார்த்தேன், நான் பின்னாடி இருக்கவனை பார்க்கவே இல்ல, நான் ஓடி இருக்கும்போது நீ இப்படி தலை திரும்பினா கூட நீ என்ன சொல்லுவ, உன் வியூ வந்து இங்கதான் போச்சு, நீ வந்து சைடு தான் பாத்துக்கலாம். பட் ஆனா இப்படி திரும்பும்போது this side will give you a view of who is there at the end. So ஹெல்மெட் உனக்கு அந்த இது கொடுக்கும் போது நீ என்ன சொன்னாலும் அவனுக்கு ஏத்துக்க மாட்டாங்க. நீ when you want to run as fast as you can. இப்படி திரும்பின இப்படி பின்னாடி திரும்பின நீ இங்க திரும்பி கேட்ட போட அந்த மாதிரி அவனும் சொல்லல. இப்ப நீ ஓடி வரும்போது பின்னாடி பால் மண்டைக்கு வருது அப்படின்னு அவன் கட்டினா கூட வந்து நீ மூவ் ஆகலாம்ல. ஈவன் தட் ஆல்சோ கேன் ஒர்க் இன் த வே, ரைட்? சொல்லுங்க கார்த்திக், அதான் ஏதோ சொல்லுவாங்க, சொல்லுங்க. ஓட சொல்லுவாங்க. ஏன் கார்த்திக்? இல்ல அந்த டேர்ன் வந்து சப்கான்சியஸா வந்து ஐ மீன் அந்த பின்னாடி திரும்பி பார்த்து எல்லாம் அவர் சப்கான்சியஸா பண்ணாரு, வேணும்னே பண்ணல. அந்த சப்கான்சியஸ் மெமரியில பண்ணாலுமே the rule was against him. அவர் வந்து என்னதான் வந்து நான் வந்து அந்த இடத்துல வந்து அந்த அந்த டேர்னோ அந்த டேர்னாலதான் வந்து அவருக்கு பிரச்சனை இருந்துச்சு. அந்த டேர்ன் வந்து நான் டெலிபரேட்டா பண்ணல, சப்கான்சியஸா வந்துருச்சு அப்படின்னாலும் அந்த ரூல் அகேன்ஸ்டா இருந்துச்சு. அம்பேரை பொறுத்த வரைக்கும் அது ஃபேர் டிசிஷனா தான் இருக்கு. அம்பேர் கொடுத்தது வந்து ஃபேர் டிசிஷன் தான். ஏன்னா அவருக்கு வந்து கிளியர் ப்ரூஃப் வந்து அந்த டேர்னும் அந்த லுக்கும் வந்து கிளியர் ப்ரூஃபா இருந்தனால அவங்க ஓட்டு கொடுத்துட்டாங்க. அது எனக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். விராட் கோலி சில மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னு ஃபர்ஸ்ட் ரன் அவர் ஓடிடுவாரு, செகண்ட் என்ன பண்ணுவாரு, அப்படி திரும்பிட்டு அப்படியே ரிவர்ஸ்ல போயிட்டே இருப்பாரு. ஏன்னா he wants to ensure ஆப்போனன்ட் வந்து கரெக்டா கிராஸ் ஆன இல்லையானு. பட் ஆனா அவர் டைவர்ட் ஆகலாம் போக மாட்டாரு, நேரா போயிட்டே இருப்பாரு. ஹெல்மெட்டை பார்த்துட்டு அவர் பார்த்துட்டே தான் ஓடிட்டே இருப்பாரு தவிர அந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் மாத்தவே மாட்டாரு. செக் ஈவன் தோனி ஆப்போனன்ட் எண்ட் வந்துட்டாங்க, நான் அவரு கோச் இருக்காருன்னா திரும்பிட்டு அவங்கள பார்த்துட்டு ஓடுவாங்க. இத்தனையும் ஹை நம்பர் ஆஃப் சான்ஸ் போலருக்கு அவங்க எய்ம் அடிச்சாலும் they will continue the same run. அவங்க என்ன பாத்துல போன அந்த பாத்துல தான் போவாங்க. ஏன்னா மாறுனா தட்ஸ் அகேன்ஸ்ட் லா. அன்லஸ் அன்டில் உன் தலைக்கு வருது போதுனாதான் நீ மாறு, அதுவே தப்புன்னு சொல்லுவாங்க. உன் தலைக்கே போட்டா கூட நீ குனிச்சுட்டு உன் லைனை மெயின்டைன் பண்ண சொல்றாங்க தவிர நீ தள்ளுறதோ இல்ல வந்து பார்த்துட்டு ஓடுறதெல்லாம் தப்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ வி அக்ரி டு டிஸ்அக்ரி. எனக்கு வந்து ஐ வாஸ் நாட் கன்வின்ஸ் வித் தி டிசிஷன். ஐ டோன்ட் திங்க் தட் வாஸ் ஃபேர். பட் ஓகே, நீ யூ ஹேவ் given your opinion. அப்படியே நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போலாம். மெயினா கார்த்திக் தியாகியோட கேம் அவேர்னஸ் பத்தி கேட்கணும்ன்ற 3 பேர்த்தையும். அதாவது கரெக்டா 3 balls 8 run to win, அதான் வந்து கேமோட சிச்சுவேஷன். அங்க வந்து பிரின்ஸ் யாதவ் பேட்டிங் வராது. ஓகே, அதர் எண்ட்ல ஷமி இருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி ஷமி இஸ் அ பெட்டர் ஹிட்டர் தென் பிரின்ஸ் யாதவ், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ நீங்க அங்க என்ன பண்ணணும், அங்க சிங்கிள் ஸ்ட்ரைக் ஸ்டாப் பண்ணி பிரின்ஸ் யாதவ் ஸ்ட்ரைக்ல வைக்க பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அந்த ஒரு ரன் ஓடாம ரன் அவுட் அடிக்கணும். இல்ல ஃபீல்டர்ஸா கூட விடுங்க, ரன் அவுட் அடிக்கணும். அதான் வந்து மெயின். நான் என்ன கேட்கிறேன், சேஃபர்ட் ரெடியா இருந்திருக்கணும். சேஃப் அந்த பால் வந்து பிரின்ஸ் யாதவ் மிஸ் பண்ணோனே சேஃபர்ட் வாஸ் லேட். அந்த பால் கேதர் பண்றதுக்கு சேஃபர்ட் வாஸ் லேட். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். ரெண்டாவது மிஸ்டேக், கார்த்திக் தியாகி என்ன பண்ணிருக்கணும், பவுலர் சென்டருக்கு போய் பவுலிங் ஸ்டம்ப் கிட்ட வெயிட் பண்ணிருக்கணும், பாலை ரிசீவ் பண்ணி ஸ்டம்ப்ல அடிக்கிறதுக்கு. கேம் அவேர்னஸே இல்லாம அவர் பாட்டிக்கு எங்கேயோ பார்த்துட்டு அவர் பாட்டிக்கு எங்கேயோ நின்றுட்டு இருக்காரு. இவர் பாலை தூக்கி போட்டு இவர் வந்து பிடிக்கிறதுக்குள்ள பிரின்ஸ் யாதவ் வந்துட்டாரு. அந்த ஒரு ரன் நான் ஏன் சொல்றேன்னா, அங்க அந்த ஒரு ரன் அவுட் ஆயிருந்தாருன்னா 2 balls 8 to win டாட் போட்டு மறுபடியும் 1 ball 8 to win 6 இருந்தா கூட KKR would have still won by 1 run. So each and every run matters. கார்த்திக் தியாகியோட கேம் அவேர்னஸ் அங்க வந்து really disappointing. He should have been very cautious and careful. அது வந்து I was really upset with it. See, இது வந்து கடைசி பாயிண்ட் நீ சொல்றது. கேம் அவேர்னஸ்னா உள்ள இருந்து பிராவோ இவங்க நல்லா கத்துறாங்க, ஸ்லோ பால் போடுமே, அதே அவர் வந்து பார்க்காம ஓடி வந்து எறிறாரு. அது அது வந்து அவர் வந்து பயங்கர தப்பு பண்ணது என்னன்னா, அந்த பயங்கர ஃபாஸ்டா போட்டதுதான் பிக்கஸ்ட் மிஸ்டேக் ஆக்சுவலி. அப்புறமா வந்து அவங்க சொல்றாங்க அம்கி போடு இன்டு தி விக்கெட்
ரிங்கு சிங் சொல்றாரு, ஷேன் வாட்சன் சொல்றாரு, பிராவோ சொல்றாரு, எல்லாரும் அபிஷேக் சொல்றாங்க. நாயர். அவரு கேட்கவே இல்லை பாவம், என்ன பண்றது? இல்ல அதான் சார், நான் கூட சந்தோஷப்பட்டேன் அந்த 2 பீமர் போட்டோன்னே. சரி ஓகே, கார்த்திக் தியாகி போயிடுவார் போல, பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் மாதிரி வேற யாராச்சும் வந்து ஓரளவுக்கு நல்லா போட்டுருவாங்கன்னு நினைச்சா, அம்பையர் இல்ல தட் வாஸ் நாட் டேஞ்சரஸ், மறுபடியும் கார்த்திக் தியாகியே போடுங்கன்றாரு. போட்டதான் போட்டாரு, விட்டு சமிய புழக்க இல்ல விட்டாரு. ஆக்சுவலா வந்து இல்ல அந்த அந்த புது ஊர்ல படம் வந்து நிறைய பேர் அடிச்சிருவாங்கப்பா, பிரச்சனையா இருக்கும். புது படம் வந்து அடிச்சிருவாங்க. இவர் அட்லீஸ்ட் ரிதம்ல இருக்காரு. புதுசா மொத்தம் வந்து 4 பால் போடணும்னா 5 பால் போடணும், இப்போ 5 பால் போடணும் இல்லையா? அடிச்சிருவாங்க ஈஸியா. இல்ல அனுகுல் ராய் கொடுத்திருந்தா தட் வாஸ், பண்ணாரு. இல்ல அனுகுல் ராய் கொடுத்திருந்தா தட் வுட் ஹவ் பீன் a gamble தான். either விக்கெட் விழுந்திருக்கும் இல்ல ரன்ஸ் இல்ல போயிருக்கும். தூக்கி நேரா அடிச்சிருவாங்க. அடிச்சிருவாங்க. உலக ஒரு ஹிட் தானே அது. இல்ல சார், ஸ்பின்னர்ஸ் வந்து அதான் சார் கேம்பிள் தான். எனிவே when a spinner is bowling any day any game it's always a இல்ல. gamble. there is both இல்லம்மா, possibility of straight wicket as well as ஸ்பின்னருக்கு boundary. இல்லம்மா, ஸ்பின்னர் ஸ்ட்ரெயிட்ல அடிச்சுட்டா போயிடுதுப்பா. சைட்ல தான் போல, இன்னைக்கு சைட்ல தான் போல, பிக் பவுண்டரி நீ ஸ்ட்ரெயிட்ல அவனை போயிடும். வந்து நீ என்ன பண்ணும், அவனை வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்போ இல்ல வந்து மிடில் அண்ட் ஆஃபோ வச்சினா ஸ்ட்ரைட்டா தான் அடிப்பான். நீ என்ன பண்ணும், அவனுக்கு லெக்ல போட்டு அட்ரா முடிச்சா அட்ரா அப்படின்னு சொல்லிட்டு லெக்ல உள்ள ஸ்லோ ரன் ஷார்ட்டா போட்டு தானே அடிச்சிருக்க முடியாது மிட் விக்கெட்ல. அதான் சொன்னேன், இன்டு விக்கெட் போடுன்னு. இன்டு விக்கெட் ஸ்லோவா போட்டாக்க மடக்க தான் முடியும், ஸ்ட்ரெயிட்ல அடிக்க முடியாது. பவர் கார்த்திக் இருக்கு. அந்த வருண் பூரன் அந்த ப்ளாய் பாத்தீங்களா? ஆஃப் சைட்ல வந்து வச்சு சொல்லி முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் சைட்ல எல்லா ஃபீல்டர்ஸையும் வச்சு பிளான் பண்ணி எடுத்தாரு. அதான் ப்ரோ, பூரன் வந்துட்டு எனக்கு வந்து எல்எஸ்சி பேட்டிங்லயே வந்துட்டு யாருக்குமே டிஃபைன்டு ரோல் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது இப்ப நான் எப்ப இறங்க போறேன்றது, அவங்களுக்கே தெரியாது அங்க இருக்க பேட்ஸ்மேன்ஸ்க்கே. அப்படின்றப்போ நீ உன்னோட ரோல் இதுதான்ற கொடுக்க முடியல. பூரனை எனக்கு இன்னும் ஏன் ஸ்டிக் பண்ணிட்டு இருக்காங்க தெரியல. மேபி அவர் வந்து ஹிஸ்டரி பார்த்தா அவர் எல்எஸ்ஜிக்கான பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு, எல்லாம் ஓகே தான். ஆனா அங்க மேத்யூ பிரெட்ஸ்கின்னு ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏதாச்சும் இந்த பூரன் வந்துட்டு எனக்கு தெரியல ப்ரோ. எனக்கு வந்து அவர் எப்படி சொல்றது, டே உனக்கு கிரிக்கெட் ஆட தெரியுமாடா குமரா, உனக்கு கிரிக்கெட் தெரியுமா தெரியாதான்ற மாதிரி ஆடிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாரு ப்ரோ. லைக் சி எனக்கு தெரியும் யா, பூரன் நான் ஆடி பார்த்திருக்கேன், பூரனோட எபிலிட்டி எனக்கு தெரியும். யா எவ்வளவு மேட்சுக்கு தெரியும், நீ எலிமினேட் ஆகிற வரைக்கும் பூரனோட எபிலிட்டி நம்பிட்டு இருக்க போறியா அப்படின்ற மாதிரி இருக்கு. அவங்க இன்னைக்கு நீ சொன்ன மாதிரி கிளியர் பிளான்ஸ் ப்ரோ. அவங்களுக்கு வந்து நீ எவ்வளவுதான்டா நீ ஆட மாட்டடா எனக்கு தெரியும். ஆல்சோ அந்த சூப்பர் ஓவர் டிசிஷன் நீ சரி ஓகே, நீ வந்து இட்ஸ் நாட் லைக் பூரன் வந்து இந்த டோர்னமெண்ட்டே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா ஓகே, பூரன் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, நீ இறக்குற இன்னைக்கு நல்ல டே இல்லை அப்படின்னா ஓகே. அவருக்கு டேவே இல்ல, இந்த டோர்னமெண்ட்டே ஆடல, அவருக்கு கான்பிடன்ஸ் ஒண்ணு கிடையவே கிடையாது. நீ வந்துட்டு சூப்பர் ஓவர்ல இறங்கி ஆடினா உடனே கான்பிடன்ஸ் வந்துருமா? எனக்கு புரியல என்ன டிசிஷன். அதாவது வேண்டா வெறுப்பா ஒரு டீம் எடுத்து வச்சு காண்டாபுரன் பேர் வச்சு ஓட்டிட்டு இருக்க கணக்கா எல்எஸ்ஜி ஆடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் தெரியாது. ஆல்சோ ரிஷப் பண்ணிட்டு எனக்கு ஒன்று வந்தது கூட நல்ல டிசிஷன் கிடையாது. நீங்க சொல்ற அந்த சமிக்கு எப்படி இருந்திருக்கும், ஏண்டா ஒரு பாலுக்கு 7 ரன் அடிக்கணும், 6 அடிச்சு சூப்பர் ஓவர் கொண்டு போறேன் அப்படின்னா நீங்க என்னடா பண்ணிருக்கணும், ஏண்டா எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணே தெரியுமாடா. அந்த மாதிரி ஒரு ரன் சூப்பர் ஓவர்ல முடிச்சு கொடுக்குறாங்க. அதான் ப்ரோ, எல்எஸ்ஜி எனக்கு பெரிய இஷ்யூவா தான் தெரியுது. அந்த பவுலிங் நினைப்பு எவ்வளவு நாள் தான் பிடிச்சி இழுன்னு அந்த ஒத்த தனியாளா போட்டு அந்த டீமை இழுத்துட்டு வர முடியும் சொல்லுங்க. பேட்டிங் ஏதாச்சும் பண்ணணும்ல. லைக் சும்மா லைக் 150 அடிக்கிறாங்க, நமக்கு போடும்போதே தெரியும் மத்த எந்த டீமா இருந்தாலும் இது ஈஸி வின்னு தெரியும். ஆனா எல்எஸ்ஜியா இருக்க ஒரே காரணத்தால சரி ஓகே இன்னைக்கு ஒரு டஃப் கேம், இன்னைக்கு க்ளோஸ் கேம் இருக்க போதுன்ற கான்பிடன்ஸ் நல்லா உட்காந்துருக்கேன். ஏன்னா மிச்சம் எந்த டீமா இருந்தாலும் ஈஸி சேஸ் கேக் வாக் மாதிரி போயிருவாங்க. பட் எல்எஸ்ஜியா இருக்க ஒரே காரணத்துக்கான இந்த மேட்ச் க்ளோஸா போகுன்ற ஒரு நம்பிக்கையில உட்காந்துருந்தேன். பட் எல்எஸ்ஜி என்ன டிசப்பாயிண்டே பண்ணல. 150+ சேசஸ் வந்து போயிருக்கு. ஒரு மேட்ச் கூட இன்ன வரைக்கும் எல்எஸ்ஜி ஜெயிக்கல. எக்கனாவோட பிச்சே வந்து அவங்க நெக்ஸ்ட் சீசன் ரீலே பண்ணி வந்து ஒரு நல்ல பேட்டிங் கேடா மாத்தணுமா? ஏன்னா ஹோம் கிரவுண்டே வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு ரொம்ப ஒரு நெகட்டிவ். பேட்டிங் அடிக்க யார் இருக்கா? பேட்டிங் பிச்சா மாத்திலாம். பேட்டிங் அடிக்க யார் இருக்கா? வேங்கரை எல்லாம் மாத்தினா வரவனு அடிப்பான், இவனு அடிப்பான். இதுல சின்னசாமியில நீ மாத்தீங்கன்னா வரவன் அடிப்பான். டெல்லி நேற்று அடிச்சான், வரவன் அடிச்சான், போறவன் அடிச்சான். இங்க எங்க அடிக்கிறான்? அதான் சொன்ன மாதிரி நீ பதோனி ஏன் கீழே இருக்குன்னு தெரியாது, ஏன் மார்ஷி போன தெரியாது, எதுக்கு நீ பேட தூக்கிட்டு 1 டவுன் வர தெரியாது, எதுக்கு ஜார்ஜ்லிண்டே அவ்வளவு கீழே இறக்கி ஆடுற தெரியாது. இல்ல சாம் ப்ரோ, இப்ப நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டா போட்டு மார்ஷ் இங்கிலீஷ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அடிங்கன்னு சொல்லி ஏதாவது பண்ணா ஒரு வாய்ப்பு உண்டு இல்ல? ஏன்னா லோ பிச்ல அவங்கள பேட்டிங் ஆட மாட்டாங்க. பொறுமையா பண்ணலாம். எனக்கு இந்த சீசன் முடிஞ்சு போச்சு. அடுத்த சீசனுக்கு பிரகாசமான வாய்ப்புகள். பவுலிங் நல்லா இருக்குங்கிறதுனால சொல்லுங்க. அதான் பவுலிங் நல்லா இருக்குங்கிறதுனால ஈவன் இன் ஃபிளாட் விக்கெட் ஐ திங்க் தே மைட் டு பெட்டர். ஏன்னா மோசின் கானும் சரி, பிரின்ஸ் யாதவ், ஆவேஷ் கான் இல்ல எனக்கு தெரிஞ்சு
எனக்கு தெரிஞ்சு நீ என்ன பண்ணலாம், எல்எஸ்சி என்ன பண்ண சொல்லலாம், அவன் டீமை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மாறிட்டு லோன் சம் கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலர்ஸ் மற்ற டீம்ல லோன் கொடுக்கலாம். நிறைய டீம்ல இந்த மாதிரி போலர்ஸ் கிடையாது, இந்தியன் போலர்ஸ் நிறைய டீம்ல கிடையாது. ஓகேவா? இப்போ சிஎஸ்கே ஸ்ட்ரகிள் பண்றாங்க, லெஃப்ட் ஆர்ம் ஸ்ட்ரகிள் வேணுமா, மோசின் கான் இருக்காரு, கூட வந்து அர்ஷின் கான் இருக்காரு, யார் வேணுமோ எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து இப்போ வந்து மும்பைக்கு வந்து ரைட் ஹேண்டர் போல பிரச்சனையா, ஷமி இருக்கிறாரு, மயங்க் யாதவ் யார் இருக்கு, இந்த மாதிரி எல்லாரும் லோன் பண்ணலாம். அந்த மாதிரி வேணா லோன் சம் கைஸ்ன்னு சொல்லிட்டு அவனுக்கு பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ பேஸ் ஃபேக்டரி எடுத்து வச்சுட்டு ஒரு டீம்ல அவ்வளவு இந்தியன் பேசர்ஸ் இருந்தும் ஒரு டீம் ஷைன் பண்ண முடியல. அப்படி இந்தியன் பேசர்ஸ் செட் பண்ணிட்டா நீ என்ன பண்ணுவ, உள்ள வந்து ஃபாரின் பேட்டர்ஸ் அடிச்சு குவிக்க வேண்டியதானே. ஒருத்தர் ஸ்ட்ரகிள் இல்லையா, தூக்கி போடிக்கணும், இன்னொருத்தனை போடு அப்படின்னு சொல்லி ஆட வேண்டியதானே. ஏன் ஆடாம இருக்கானுன்னு தெரியல. ஓகே ஸ்ரீதர் சார், மை லாஸ்ட் கொஸ்டின் டு யூ ஸ்ரீதர் சார். அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். கேமரான் கிரீன் நல்லா ஆடிட்டு இருந்தாரு மோசின் கானோட கடைசி ஓவர். அவரும் கொஞ்சம் பார்த்து நிதானமா அங்க கொஞ்சம் நின்றுருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் வந்திருக்கும். அவருமே டோட்டலா டிசப்பாயிண்டிங் கேம் இருந்துச்சு, இல்ல மாதிரி ஆடினது மாதிரி இருந்துச்சு, ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ஓகே, மை கொஸ்டின் டு யூ ஸ்ரீதர் சார், சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தியோட ரோல் பத்தி நேற்று நம்ம பேசணும் சார் ப்ரிவியூல, எவ்வளவு வந்து அவங்க இம்பாக்ட்ஃபுல்லா இருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு டெஃபினட்டா ஒரு 150 டார்கெட்டுங்கிறப்போ டெஃபினட்டா அவங்க ரஹானே வந்து அவங்களதான் வந்து கோ டு போலர்ஸா பாத்துருப்பாரு. வருண் அண்ட் நரேன் டூ த ஜாப் ஃபார் மீன். அதோட சேர்ந்து ஆடட் போனஸா வைபவ் வரவும் நல்லா போட்டாரு, கேமரான் கிரீனுமே வந்து அவருக்கு கொடுத்த ஓவர்ஸை நல்லா போட்டாரு. ஹவு இம்ப்ரெசிவ் வேர் யூ வித் கேகேஆர் பவுலிங்கா சார், இல்லாட்டி வந்து இந்த பவுலிங் வந்து வேற பேட்டிங்கா தான் அடி வாங்கியிருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல, more than anything, Rahane rotated the bowlers very well. Actually, he used those 8 overs intelligently. நீங்க பாத்தீங்கன்னாக்கா சுனில் நாராயண் 2 ஓவர் போடுவார், அப்புறம் 2 ஓவர் நிக்க வைப்பாரு. அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி வந்து கரெக்டா வந்து இவனுக்கு பூரான் போடும்போது he was persisting with that line. நீங்க மிட் பிட்வீன் ஓவர்ஸ் பாத்தீங்கன்னாக்கா he only said that ஆஃப் சைட் லைன் வெளில போடுன்னு சொன்னாரு அவரு, நீங்க பாத்துருப்பீங்க. அப்புறம் அந்த ஃபீல்டு மாத்துவாங்க, ஷார்ட் ஃபைண்ட் லெக் எடுத்துட்டு 2 தேர்ட்மேன் வைப்பாங்க, 2 தேர்ட்மேன் வச்சு தான் அவுட் ஆனார் அவரு. நீங்க பாத்தீங்களா? அது 2 வைடு போடுவார் அந்த ஓவர்ல, 2 வைடு போட்டுட்டு. அதுல இன்னொரு காமெடி என்னன்னா, கமெண்டேட்டர்ஸ் அப்பதான் சொல்லுவாரு கரெக்டா, டிஃபென்சிவா போடக்கூடாது, அட்டாக்கிங்கா தான் போடணும், ஸ்டெப்புக்கு தான் போடணும். அதுக்குதான் வரேன் பாயிண்ட். சி, இத்தனைக்கும் ஒரு 6 அடிப்பாரு அவரு, சூப்பர் ஷாட் எக்ஸ்ட்ரா கவர்ல. ஓகேயா? அப்படி இருந்தும் வருண் சக்கரவர்த்தி வந்து he had him very clearly. அந்த ஃபைன் லெக் எடுத்துட்டுல 2 தேர்ட் மேன் வச்சோடனே கரெக்டா he bowled that. இன்ஃபேக்ட் ஒரு வைடு வந்து லைன் கால் கேட்பாங்க, வைடு கொடுப்பாங்க. அப்படி இருந்தும் வந்து we have to, அதான் நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, அதாவது இந்த 2 பேர் ஸ்பின்னர்ஸ் வந்து மேட்சஸ் கொஞ்சம் 7 மேட்ச் 8 மேட்ச் 9 மேட்ச் ஆன உடனே these spinners will come into the picture because they are very experienced bowlers. இவங்க விக்கெட்ல கொஞ்சம் தான் இருந்தா போதும், மிடில் ஓவர்ஸ் they will control, which is exactly what happened. The unfortunate thing for KKR is they still have to bat very well. பேட்டிங் கிளிக்கே ஆக மாட்டேங்கிறது அவங்களுக்கு. அவங்க வந்து பேட்டிங் அடிச்சாதான் உண்டு. இந்த மாதிரிலாம் 150ல 80 அடிக்கிறாரு ரிங்கு சிங்னாக்க, மத்தவங்க என்ன அடிக்கிறான் பாருங்க, ஒண்ணுமே. ஒரு ஸ்டேஜ்ல பயந்துட்டேன் சார், மனிஷ் பாண்டே பேட் கட்டி நிக்கிறாரு. ஆமா ஆமா, ஏன்னா சார் அது வந்து ஒரு வகையில ஓகே சார், ஏன்னா ரன்னே இல்லனா போர்ட்ல என்னத்த சார் நீங்க டிஃபெண்ட் பண்ணுவீங்க, அதனால ஏதோ பண்ண பார்த்தாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இந்த இவங்க போலிங்லாம் நல்லா போடுறாங்க, மிடில் ஓவர்ஸ் நல்லா கண்ட்ரோல் பண்றாரு. Rahane also is basically backing the bowlers and he is rotating the bowlers very well. That we have to really give it to him. Field placing also நல்லா பண்றாரு. அதுவும் இல்லாம பிராவோ கேட்டு தான் பண்றாரு நிறைய. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க, பிராவோ இஸ் டெல்லிங் from the boundary line, அது போடு இது போடுன்னு. So overall they are bowling unit வந்து ஓரளவுக்கு when சுனில் நாராயண் சக்கரவர்த்தி bowl, they bowl really well. அது especially middle overs. அதனால ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். மேசிவ் கிரெடிட்ஸ் டு ரிங்கு சிங், அவரால தான் கேம் வந்து நீ கேகேஆர் தப்பிச்சாங்க. கல்கட்டாவை ஈவினிங் கேம் கேகேஆர் கல்கட்டாவை காப்பாத்த ரிங்குன்னு பேர் மாத்திக்கலாம். கல்கட்டா நைட் கல்கட்டாவை காப்பாத்தும் ரிங்கு கேகேஆர், அந்த மாதிரி தான் 2 பாயிண்ட். அவங்க வந்து 4 பாயிண்ட்டுமே வந்து ரிங்குவால தான், வேற யாராலையும் கிடையாது. சோ யா, அப்படியே ஈவினிங் கேம் போயிருவோம். கார்த்தி ப்ரோ, ஃபோர்ட்ரஸ் சேப்பாக் பிரீச்ட் பை ஆர் ஓன் லேட் சாய் சுதர்ஷன், நம்ம ஊர் பையன். ஆப்வியஸ்லி அவர் அடிக்கிறப்போ அழகா தான் இருக்கு, பட் என்ன சென்னைக்கு அகைன்ஸ்டா அடிச்சு சென்னை தோக்குறப்போ கொஞ்சம் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு டிசப்பாயிண்டிங் தான். ஸோ வாட் யூ திங்க் ப்ரோ? ஏன்னா எடுத்தோடனே வந்து அவ்வளோ விக்கெட்ஸ் டக்குன்னு விட்டாங்க. அப்புறம் ருத்துராஜ் பாவம் கஷ்டப்பட்டு ஏதோ கொஞ்சம் ஆடினாரு. நிறைய பேர் ஸ்டில் கம்ப்ளைண்ட் பண்றாங்க ருத்து ஸ்ட்ரைக் ரேட் பத்தி, பட் அந்த சிச்சுவேஷன்ல அவர் பண்ணது பிட் ஓகே. ஏன்னா லாஸ்ட் 8 ஓவர்ஸ்ல மோர் தென் 100 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க, விச் இஸ் கிரேட். பட் அந்த ஃபர்ஸ்ட் 12 ஓவர்ல கொடுத்த டேமேஜ் அவங்களால ரெக்கவர் பண்ண முடியல. கார்த்திக் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணலாம், கேம் பத்தி சொல்லிருங்க, அப்புறம் அப்படியே ஸ்ரீதர் சார் அண்ட் ஷாம் போட்டு வர.
அதாவது லைக் எவ்வளோ இன்கன்சிஸ்டண்டா ஒரு டீமால ஆட முடியுன்றதுக்கு வந்து சிஎஸ்கே வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள். லைக் ஒரு மேட்ச் பார்த்தா நீதான் பிளே முத்து நீதான் பிளே உன்னைய மாதிரி யாராலையும் ஆட முடியாது இல்லையா அந்த மாதிரி கடப்பாறையை போட்டுட்டு வந்துட்டு இங்க வந்துட்டு நீயாடா போன மேட்ச் ஆடல உண்மையை சொல்ற உண்மையை நீதான் ஆடுனியான்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். லைக் இனிஷியலா வந்துட்டு எனக்கு ஜிடியோட பேசஸ ரொம்ப வந்துட்டு சாதனமா எடை போட்டாங்களோ அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு அவர் வந்து அவங்க ரபாடாவா இருக்கட்டும் சிராஜா இருக்கட்டும் பவர் பிளேல வேற மாதிரி ஸ்பெல் ரெண்டு பேருமே சூப்பரா போட்டாங்க. லைக் ஃபர்ஸ்ட் பால் மூவ் ஆனப்பே முடிஞ்சிரா இன்னைக்கு சஞ்சு கொஞ்சம் கையை நீட்டா மாறுறான்ற மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பால் சிராஜ் போடுறாரு பயங்கரமான அவுட் ஸ்விங். லைக் அந்த மாதிரி ஒரு இதுல வந்து கொஞ்சம் பார்த்து ஆடி இருக்கணும் இனிஷியலா. லைக் வேற வழி இல்ல அவ்வளவு பால் டாட் ஆனதுக்கு அப்புறம் ஆடியே அவனோட கட்டாயத்துல பேட்டை விட்டாரு அவுட் ஆயிட்டு போனாரு. இனிஷியலா சூப்பரா போட்டாங்க. அவங்க வந்து பவுன்சஸை பயங்கரமா யூஸ் பண்ணாங்க. லைக் இது வந்து ஆயுஷ் மாத்திரை இருக்கிறப்ப அந்த பவுன்சஸை வந்து கிளியர் பண்ணிட்டு இருந்தாரு. பட் இங்க வந்துட்டு இருக்க இங்க த்ரீல வந்து ஊர்வில் பட்டேலா இருக்கட்டும் சர்ஃப்ராஸ் கண்டா இருக்கட்டும் ரெண்டு பேருமே அதே பவுன்சஸ்க்கு தான் அவுட் ஆனாங்க. லைக் அந்த பவுன்சஸ்க்கு வந்து பயங்கரமா ஸ்ட்ரகிள் ஆனது நல்லாவே தெரிஞ்சது. லைக் இன்னொன்னு நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன்னா லைக் நிறைய டாட் பால்ஸ் ப்ரோ. லைக் 73 பால் அதாவது 12.1 73 பால் தான் மொத்தமே பவுல் பண்ணியிருக்காங்க. அது 50 டாட் பால்ஸ். 73 பால்ல 50 டாட் பால்ஸ். வெறும் 23 பால் தான் ரன் ஸ்கோரிங் பால்ஸ்னா அப்போ இவ்வளோ டாட் பால்ஸ் வச்சிருந்தா எப்படி ஸ்கோர்? நீ பேட்லேயே படல ஒண்ணுமே பண்ணலனாலும் ஆட முடியலன்னா ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணு கடைசி நேரத்துல. இப்ப நீ இனிஷியலா இந்த 50 டாட் பால வெறும் 25 டாட் பால்னா பிளஸ் 25 ஆன் த போர்ட்னா கூட நல்ல ஸ்கோர் ப்ரோ. லைக் 158 160 178 183ன்றது நல்ல ஸ்கோர் தான் இந்த பிட்ச்ல. ஏதாச்சும் பண்ணிருக்கலாம். லைக் பவுலர்ஸ் ஏதாச்சும் பண்ணணும்னா ரன்ஸ் ஏதாச்சும் போட்டாதான் இவங்களால ஏதாச்சும் பண்ண முடியும். அந்த ரன்ஸ் வந்து அவங்க கொடுக்கல. அதுக்கு காரணம் முக்கியமா வந்து டூ மெனி டாட் பால்ஸ் நான் சொல்லுவேன். 67 டாட் பால் டோட்டலா. இல்ல ஷாம்ரோ மை क्वेश्चन டு யூ ஷாம்ரோ. இன்னைக்கு வந்து இம்பாக்ட் பிளேயரோட வந்து கொண்டு வந்ததை பத்தி நிறைய क्वेश्चन மார்க்ஸ் இருக்கு. முன்னாடியே விட்டாங்க வந்தது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. இப்போ எனக்கு என்ன டவுட்னா நான் ஜென்ரலா நம்ம ப்ரிவியூலே நேற்று சொன்னதுதான். நான் என்ன சொன்னேன்னா சென்னையோட மிடில் ஆர்டர் வந்து மேபி லோயர் ஆர்டர் வந்து ஜேமி ஓர்டன் அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ண போறாங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இருந்துச்சு எக்ஸ்ட்ரா பவுலர் ஆடுறதுக்கு. பட் சில டைம்ஸ்ல வந்து விக்கெட்ஸ் போறப்போ அது மாட்டிப்பாங்களோ என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். வாட் ஷுட் லைக் என்ன பண்ணிருக்கலாம் ப்ரோ சிஎஸ்கே? அவங்க வந்து ஒரு அதாவது 7 விக்கெட் போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமும் ரன்ஸ் வரலன்னா பேட்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்கணுமா? அப்படி இல்லனா இல்ல ஒரு பவுலர் ஷார்ட்டா போனாலும் பரவாயில்ல நமக்கு ரன் வேணும்னு இன்னைக்கு போனது கரெக்ட் தானா? ஏன்னா இன்னைக்கு உருவில் அடிச்சிருந்தா நம்ம ஐ மீன் சர்ஃப்ராஸ் அடிச்சிருந்தா அதை பத்தி நம்ம பேசியிருக்க மாட்டோம். சோ அதனால கேக்குறேன். உனக்கு வந்து இட்ஸ் a wild bluff. The impact playerங்கிறதே உனக்கு வந்து இட்ஸ் a wild call which you take that might work in your favor might not work in your favor. சில டீம் வந்து சூப்பரா ஒர்க் பண்றாங்க. இந்த இம்பாக்ட்ஸ் டீம்ஸ் லைக் எஸ்ஆர்ஹெச்ஓ டீம்ஸ் லைக் பஞ்சாபோ டீம்ஸ் லைக் வந்து ஆர்சிபியோ பர்ஃபெக்டா இதை யூஸ் பண்றாங்க. தட்ஸ் த ரீசன் வை தே ஆர் லீடிங் இன் தி பாயிண்ட் டேபிள். இப்போ பாயிண்ட் டேபிள் இருக்கும். சில டீம் வந்து இது எதுக்கு இருக்குது ஏன் இருக்குது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாம யூஸ் பண்ணிட்டுக்கிறாங்க. அவங்க வந்து கீழே மாட்டிட்டு உட்காந்துக்கிறாங்க. அதுல வந்து சிஎஸ்கே சரி மும்பையும் சரி கரெக்டான வந்து இம்பாக்ட் யூஸ் பண்ணாம போயிட்டு தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கமிங் டு டுடேஸ் கான்டெக்ட் உனக்கு அங்க நம்ம நேத்தே பேசியிருந்தோம். எந்த ரபடா உள்ள வராருன்னு தெரியல. பெங்களூர்ல வந்து 4 ஓவர் சுத்தி காமிச்ச ரபடாவா இல்ல வந்து அகமதாபாத்ல ஒரு காட்டின ரபடாவான்னு தெரியல. எந்த ரபடா வரான்னு தெரியல அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் அந்த அகமதாபாத்ல ஒரு காட்டின ரபடா தான் வந்தாரு. அப்படி வந்தபோது வேண்டாம் டேக்கன் பை சர்ப்ரைஸ். வாட் சிஎஸ்கே எக்ஸ்பெக்டட் வாஸ் பாட்டா பிச்சில் பட்டாலே போகும் தொட்டாலே பட்டாசாங்கிற மாதிரி 200 வந்துடும் அச்சிலாக தான் பிளானு. பட் அந்த பிச்சில் இருந்த அந்த ஆஃப்டர்நூன் கேம் அப்படிங்கிறதுனால அந்த பிச்சில் இருந்த கொஞ்சம் கேரி அந்த பிச்சில் இருந்த கொஞ்சம் ஸ்விங்கு மதியான டைம் அந்த காத்து எல்லாமே அவங்களுக்கு அகேன்ஸ்டா பண்ண ஆரம்பிச்சு. ஸோ அந்த அட்டாக்ல they don't know what hit them. டப்புன்னு சஞ்சு அவுட் ஆன அதே ஓவர்ல வந்து பேர்னா ஊரில் அவுட் ஆன அடுத்த ஓவர் பால்லே வந்து சர்ஃப்ராஸ் வந்து அவுட் ஆறாரு. அதுக்கடுத்து வந்து தலையை குனிச்சிட்டு கர்ணன் வந்து கொடையை கிளப்பி அவுட் ஆன உடனே முடிஞ்சது. அவங்களுக்கு வந்து they don't want to repeat a 49. They don't want to get bundled in for a low score in front of home. ஸோ என்ன நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி கேம் ஆடி போய் பிச்சை வந்து பால் பழசாகி பிச்சு ஓரளவு இவங்களுக்கு தெரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தென் தே வென்ட் ஃபார் அட்டாக். அவங்களுக்கு வந்து இந்த அட்டாக்கை வந்து பேர் என்ன அந்த 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 விக்கெட் விழுந்ததுனால காஷியஸா போனாதான் சொல்ல முடியும். நீ வந்து 8 வரைக்கும் வச்சுட்டீங்கன்னா அடுத்து வச்சு என்ன பிரயோஜனம்? டப்பு ஃப்ளரி ஆஃப் விக்கெட்ஸ் போயிடுச்சு. வரவங்க எல்லாருமே வந்து அவங்க அழகா ஒரு ட்ராப் செட் பண்றாங்க. உனக்கு வந்து பேர் என்ன ஷார்ட் பால் போட்டு உனக்கு வந்து பவுன்சரா ஏற்றி ஒரு ஒரு ட்ராப்பை செட் பண்றாங்க. ட்ராப்புக்கு செட் ஆகிற மாதிரி கரெக்டா 3 பேர் விக்கெட் விட்டாங்க.
இனியும் விக்கெட் விட்டுட்டு தான் என்ன ஆகுங்கிறத கொஞ்சம் காஷியஸா இருக்க மாதிரி தான் வந்து அந்த ஒரு சர்ஃபாஸை எடுத்து போடணும்னு தெரிஞ்சு. அண்ட் தே ஹேட் சர்வீசஸ் ஆஃப் டூபே டு போல் த எக்ஸ்ட்ரா ஓவர். ஸோ அங்கேயும் யூஸ் பண்ணது ஒரு ஆப்ஷன் இருக்கு, பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு Okay, வந்து ருத்து வந்து தப்பு சொல்ல மாட்டேன். தே வென்ட் இன்டு தேர் தே பிளேட் டு தேர் ட்ராப். ஸ்ரீதர் சார் எந்த எந்த வாயில வந்து நேத்து நம்ம ப்ரிவியூல சொன்னோம், ஸ்ரீதர் சார் சொன்னாரு யாராவது ஒரு பேட்ஸ்மேன் நீ பாருமா கண்டிப்பா கடைசி வரைக்கும் ஆடி அடிச்சிருவாமா சென்னை ஜெயிச்சிருமான்னாரு. அதே மாதிரி ஷாம்ப்ரோ ஜிடி கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா சாய் கிஷோர் ஆடணும், சாய் கிஷோர் ஆடாட்டி வாய்ப்பே இல்லை அப்படின்னா நான் காட்டேன்டா மானவ் சுத்தர்னு சொல்லிட்டு மானவ் சுத்தர் சூப்பரா போட்டாரு. இன் ஆல் ஃபேர்னஸ் இன்னைக்கு ஜிடி வந்து தேர் பவுலர்ஸ் தே டிட் த ஜாப் சோ பிரில்லியன்ட்லி ஃபார் தேர் கேப்டன். பட் ஸ்டில் லாஸ்ட் 8 ஓவர்ஸ்ல வந்து 100 ரன் பிளஸ் கன்சீட் பண்ணியுமே வந்து தே ஸ்டில் டிட் அ கிரேட் ஜாப். அப்படின்னா ஹவு குட் வாஸ் ஜிடி பவுலிங் டுடேன்னு பாத்துக்கோங்க. ஸ்ரீதர் சார் ப்ளீஸ் டெல் மீ அபவுட் தி கேம். வாட் டிட் யூ எக்ஸ்பெக்ட் இன் தி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்? இல்ல சி ஜிடியோட போலிங் தான் எப்போதுமே அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த் அவங்க போலிங் தானே. They have got real strike bowlers who can take wickets. It so happened like what we discussed yesterday. Rabada வந்து this way that way kind of a thing. Once he takes wickets up front in the power play, then the opponent is on the back foot only. Yeah. So that's what exactly happened. அவரு அதுவும் நம்ம விக்கெட் நல்லா பவுன்ஸ் இருந்தது, நல்ல மூவ்மெண்ட் இருந்தது. Added to that, சிராஜும் நல்லா 2 பேரும் நல்லா போலிங் போட ஆரம்பிச்சவே வந்து it was very difficult. In fact, we were lucky that ருத்ராஜ் played fully, you know. So he anchored one innings and அட்லோ இந்த எண்ட் ஓரளவுக்கு நல்லா வந்து இல்லை 120 130 தான் வந்திருக்கும். இங்க இருந்த சிச்சுவேஷனுக்கு ரொம்ப கம்மியா தான் வந்திருக்கும். அதுவும் ஒண்ணும் கிடையாது, எப்படிதான் தோத்துருப்பாங்க வேற விஷயம். ஒன்ஸ் யூ லூஸ் 4 wickets very very early for 40 runs 50 runs, there is no way that you can 2093 34 or something. சோ இல்ல, அப்புறமா நீ like, வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்ஸே இல்ல. வந்து சொல்லுங்க. வெரி டிஃபிகல்ட், வெரி வெரி டிஃபிகல்ட். 8 ஓவர்ஸ்க்கு வந்து ஐ மீன் 12 ஓவர்ஸ் முடியும் போது வந்து 51 for 4 ப்ரோ. 51 for 4. அங்க இருந்து கடைசி 8 ஓவர்ல 107 ரன். 8 ஓவர் 100 ரன் அடிச்சிருக்காங்கப்பா. அதுவே பெரிய விஷயம் தான் இவங்க ஆடினது. இல்ல அது வேற வழி இல்ல. லைக் ருத்ராஜ் இன்னைக்கு ஆடினது வந்து நீங்க ஸ்லோனாக்கு அப்படின்னு சொல்லி அக்யூஸ் பண்ணாலும் வேற வழி இல்ல. லைக் ஆப்போசிட் ஒரு 2 விக்கெட் இருக்கு, ஒரு 2 நான் ஹோல்ட் பண்ணியே ஆகணும், நான் ஒரு ரெஸ்பெக்டபிள் டோட்டல் கொண்டு போகணும், ஏதாச்சும் பவுலர்ஸ் கொடுக்கணும்னா அவர் அப்படி ஆடினதான் கரெக்ட். வேற வழியே கிடையாது அந்த இடத்துல. பட் ஆனா போலிங் சேஞ்ச் வந்து மட்டமா இருந்துச்சுல. நீ பேட்டிங் வந்து ருத்ராஜ் நம்ம சப்போர்ட் பண்ணாலும் போலிங் சேஞ்ச் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். உனக்கு வந்து நூர் அஹமத் பெட்டரா எப்போ பெர்ஃபார்ம் பண்ணுவார்னா when he bowls in tandem with அக்கீல் ஹுசைன். நீங்க 2 பேரும் எப்போ கூடுறீங்க, அந்த 2 பேர் போட வர டியூனை எப்போ கொண்டு வரீங்க? கில் அவுட் ஆறாரு, கில்லு நூர் அஹமதோட ஓவர்ல அவுட் ஆறாரு. அடுத்த ஓவர் நீ என்ன பண்ணோம், அக்கீல் ஒரு 2 100 ஒரு 2 போட்டு சோக் போட ஆரம்பிச்சிருக்கல. பட்லருக்கு அகேன்ஸ்டா நல்ல நம்பர்ஸ் இருக்கு அக்கீலுக்கு. பட்லரை வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி வந்து அக்கீல் வந்து விக்கெட் எடுத்திருக்கிறாரு. இந்த காம்போ தான் டேண்டம்ல தான் பண்ணிருக்கோம். ஒருத்தன் டைட் பண்ணுவான், ஒருத்தன் டைட் பண்ணல சான்ஸ் எடுத்து விக்கெட் எடுப்பான்னு சொல்லி இந்த 2 அந்த ஸ்பின் ட்வின்னை வந்து இப்போ ரன் பண்ண வச்சிருக்கோம். அதை பண்ணவே இல்லையே. திடீர்னு டூபேக்கு ஒரு ஓவர் கொடுத்தாரு, திடீர்னு வந்து குர்ஜப்னீத், எனக்கு லாஜிக்கே புரியல. குர்ஜப்னீத்தை வந்து சாய் சுதர்ஷன் வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் நெட்ஸ்ல ஆடி பழக்கப்பட்டிருப்பாரு. ஆர் யூ புல்டிங் மேட்ச் அப் அகேன் சாய் சுதர்ஷன்? எப்பாடே அவர் சரியான ஃபார்ம்ல இருக்கான்பா. உனக்கு நீ வந்து எத்தனையோ இருப்பான், நீ போடுற ஸ்லோவர் ஒன்னு கட்டுற ஒன்னு பேக் ஆகுது இல்ல. நீ என்ன பண்ண சாய் சுதர்ஷனுக்கு இல்ல ஷாம்ப்ரோ, பட் நெட்ஸ் இஸ் ஆல்வேஸ் a double sided knife தான ஷாம்ப்ரோ. ஏன்னா சாய் சுதர்ஷனோட வீக்னஸ்மே உங்க லாஜிக் படி குர்ஜப்னீத் தெரிஞ்சிருக்கும்ல ஆப்வியஸ்லி. பட் ஆனா இப்ப யாரு வந்து உனக்கு பிரஷர் அண்டர் பிரஷர்ல இருக்கா, சாயா குர்ஜப்னீத்தா? இப்போ சாய் அவுட் ஆனாலும் இப்போ வந்து இப்போ 120ல சாய் அவுட் ஆனாலும் அடுத்ததுக்கு 30 அடிக்கிறது வர வாஷிங்டன் சுந்தர் he also knows குர்ஜப்னீத். பட் ஆனா குர்ஜப்னீத்துக்கு he needs to safeguard the 30 runs or 12 10 runs தாண்டி 10 runs கொடுக்கூடாத ப்ரெஷர் இருக்குல்ல. அப்போ ப்ரெஷருக்கு போய் என்ன பண்ணி போல் டு யுவர் ஸ்ட்ரென்த். அவன் ஸ்ட்ரென்த்ல எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நான் என் ஸ்ட்ரென்த்துக்கு போடும்போது ஆப்போனன்ட் வீக்கா இருக்கான்னு பாப்பேனா இல்ல அவன் வந்து பேர் என்ன உடஞ்சான்னு பாப்பேன். நான் என் ஸ்ட்ரென்த் தான் பார்ப்பேன். ஆப்போனன்ட் என்னப்பா வாடி மாப்பிள்ள நீ இதான் உள்ளதான் போடுவ, நீ யாக்கர் தானே போடுவ, ஸ்லோ பால் தானே போடுவேன், 2 பால் அவுட் சைடு போய் அடுத்த பால் உள்ள இறக்காதான்னு சொல்லிட்டு ரெடியா இருப்பான். அந்த பிளான் இன்னைக்கு அகேன்ஸ்டா சாய் வந்து சூப்பரா வந்து பிளே பண்ணான்னு தோணுச்சு எனக்கு. இல்ல ஆக்சுவலா நீங்க ருத்ராஜ் கேக்வத் இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா அவர் என்ன பண்ணுவாரு, முகேஷ் சௌத்ரியே நீங்க இம்பாக்ட் அப்ப கொண்டு வர முடியல. அவர் பவர் பிளேல யாரை வச்சு யூஸ் பண்ணுவாரு? ஃபர்ஸ்ட் ஒரு அக்கீல் ஹுசைன் போட்டா ரன் அடிச்சுட்டானுங்க, வேற யாரை வச்சு கவர் பண்ண? ஜெய்மி ஓர்டன்லாம் வந்து பவர் பிளே போட வச்சிட்டு இருக்காரு. அப்படின்றப்ப அவருக்கு அங்கேயே டிஸ்டர்ப் ஆயிருச்சு ப்ரோ. அவரோட பிளான்ஸ் வந்துட்டு எப்ப சர்ஃப்ராஸ்க்கான இம்பாக்ட்ஸ் அப்ப கொண்டு வந்தாங்களோ அப்பயே வந்து முகேஷ் சௌத்ரி பவர் பிளேல இல்லைன்றப்போ அவர் யாராச்சும் ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா பவுலர் உள்ள கொண்டு வரணும் அப்படின்றப்ப குர்ஜப்னீத்தை கொண்டு வர வேற வழியே இல்லை. அந்த இடத்துல நீங்க மேட்ச் அப்னு சொல்றீங்க, பட் எனக்கெல்லாம் என்ன தோணுச்சுன்னா வேற வழியில
அவர் அங்க கொண்டு வந்தா ஆகணும், வேற எந்த பவுலருமே போட முடியாது. ஏன்னா ஜெய்மி ஓவர்டன் போட்டாங்க, அந்த ஓவர் தான் அவங்க ஃப்ரீ ஆச்சு, 2 6 போச்சு அந்த ஓவர். அகில் ஹோசேனா ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து 10-11 ரன் பின்னாடி அடிச்சாங்க, போயிடுச்சுன்றப்போ ரெண்டு பேரும் ஆமா பின்னாடி ஆமா அடிச்சாங்க. ஆமாமா லைக் அவர் அந்த பேஸ்ல போடுறாருன்றப்போ அவங்களுக்கு அது ஈஸியா இருக்கு. லைக் அந்த இடத்துல அவங்க ஃபீல்டர் வச்சு பவர் பிளேல கண்டிப்பா போட முடியாது அப்படின்றப்போ அந்த இடத்துல வேற வழியில தான் குர்ஜப்னீத் கொண்டு வந்தாரு. பட் குர்ஜப்னீத் வந்து ஒரு பால் வந்து கொஞ்சம் சாய் சுதர்சனுக்கு வந்து ஆஃப் ஸ்டம்ப் அட்டாக் பண்ணாரு. அந்த ஸ்டம்ப் வந்து கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ல தான் கடைசி நேரத்துல அவர் மீட்டே பண்ணாரு. ஸ்ட்ரைட்ல பவுண்டரி போச்சு அந்த பால். பட் அந்த கொஞ்சம் ட்ராப் பண்ணாரு இந்தியன்ஸ் ஸ்ட்ரைட்ல இருந்த பால் தான். பட் லாஸ்ட் மினிட்ல தான் அவர் பேட்டை கீழே கொண்டு வந்தார். அந்த பால் கொஞ்சம் ட்ராப் ஆனார் தான். பட் நீங்க ருத்ராஜோட இடத்துல இருந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா ஹி வாஸ் கார்னர்ட். அவருக்கு வேற வழியே கிடையாது. இந்த மாதிரி ஏதாச்சும் பவர் பிளேல யாராச்சும் கவர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா முகேஷ் சௌத்ரி இல்ல, 3 ஓவர் பவர் பிளே பவுலிங் போடுற முகேஷ் சௌத்ரி இல்லாதப்போ யாராச்சும் வச்சு போட்டே ஆகணும். சரி சார், நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க அந்த இம்பாக்ட் பிளேயர் டிசிஷன் பத்தி? வாஸ் இட் ஓகே? என்னோட தாட் என்னன்னா, எப்போதுமே இந்த ரோஸ் கேரிங் கேம்ஸ்ல ஐ வுட் ராதர் சே சி யூ நோ யூ ஹவ் லாஸ்ட் மெனி விக்கெட்ஸ். ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் வந்து என்ன பண்ணிப்பான், இன்னொரு 15 அடிப்பான் மேக்ஸிமம். நீ எக்ஸ்ட்ரா போலர் வச்சுன்னு வச்சுக்க, இஃப் வி கேன் டேக் 2 விக்கெட்ஸ் that can change the game. என்னோட அப்படி சொல்ல முடியாது சார், ஏன்னா 15 ரன் அடிப்பாங்கிறது நம்மளோட கணிப்பு. பட் ஆனா if he can play a long innings that could have been a அந்த எக்ஸ்ட்ரா பவுலருக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதே அந்த 15 ரன்ஸ் தான் நான் சொல்லுவேன். லைக் ஒரு ரன்ஸ் போல்ல போட்டாதான் பவுலர்ஸ் டிஃபெண்ட் பண்ண முடியும், ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். 120 ரன் வச்சு டிஃபெண்ட் பண்ண போகும்போதே தோத்துட்டோன்ற எண்ணத்தோட போறீங்க. see understand one thing, you don't have bowling. see it is நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து if you have 5 bowlers, நம்மள என்னன்னாக்க அரகர பவுலர் தான் எல்லாமே. 5 bowler இல்லையே உனக்கு. அதுக்கு நான் சொல்றேன் அகில், கம்போஜ், ஓவர்டன் ஆர் சாலிட் 4 bowlersல சார். இல்ல, ஓவர்டன் is not a complete bowler, understand that. see இல்ல இதே பிரச்சனை உங்களுக்கு RCB vs RR மேட்ச்லயே வந்துச்சுல. see when it is low scoring game, Overton is not a complete bowler. Overton needs a lot of runs, okay, to bowl. அது சொல்றேன் நான். நீங்க வந்து கம்ப்ளீட் பவுலர். அப்ப என்ன சொல்றீங்கன்னா ஸ்ரீதர் சார், அவர் வந்து பேட்டிங் அந்த விக்கெட் போற வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கலாம். ஒரு 6-7 விக்கெட் போறதுக்கு அப்புறமும் ரன் இல்லனா மேபி கொண்டு வந்திருக்கலாம். அது வரைக்கும் அதான் சொல்றேன் நான். இந்த இம்பாக்ட் சப்ல வந்து எக்ஸ்ட்ரா பேட்டர் எல்லா டீமும் மெஜாரிட்டி டீம் எப்ப பண்றாங்க பாருங்க. நீங்க நிறைய விக்கெட் போன பிறகுதான் லாட் ஆஃப் டைம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாக்கா KKR வில் பேசிக்கலி மனிஷ் பாண்டியா கொண்டு வருவாங்க. எப்ப கொண்டு வருவாங்க? 6 விக்கெட் 5 விக்கெட் போன பிறகு தான் கொண்டு வருவாங்க எக்ஸ்ட்ரா பேட்டரை. நீ அது வரைக்கும் you have to trust your existing batsman only. இல்ல சார், சர்ஃப்ராஸ் கான் மட்டும் தான் அந்த இடத்துல இருக்க ஒரு வேல்யூபிள் பேட்ஸ்மேன்றப்போ ஐ வுட் ராதர் யூஸ் சர்ஃப்ராஸ் கான் இந்த பவர் பிளே டு கிளியர் தி இன்ஃபீல்ட். அப்பதான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அவர் எண்ட்ல கொண்டு வந்தா அவர் பினிஷரா நான் யூஸ் பண்றதுக்கு நான் வந்து பவர் பிளே கொண்டு வரதான் பெட்டர் ஆப்ஷன் எனக்கு தெரியுது. மை ஒப்பீனியன் சார், நத்திங் அகைன். இல்ல ஆனா சர்ஃப்ராஸ் சக்சஸ் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட்மா. இன் ஆல் இஸ் கேரியர் சர்ஃப்ராஸ் எவ்வளவு அடிச்சிருக்காரு மேக்ஸிமம் சொல்லுங்க? ஒரு மேட்ச் போட்டாரு 30 அடிப்பாரு அட் பெஸ்ட். ஓகே, வாட் இஸ் ரிஸ்க் யூ ஆர் கேரிங்? they are bowling very well, they are catching very well. ரெண்டு பேரும் நல்லா bowling போடுறாங்க. ஓகே sir, my counter question here is, okay, let's assume சர்ஃப்ராஸ் இல்ல வேற இன்னொரு குவாலிட்டி பேட்டர் இருக்காருன்னு வெச்சுக்கோங்க. அப்போ வந்து இந்த டிசிஷன் ஓகே சொல்லிருப்பீங்களா? அப்போ ஓகே, குவாலிட்டி பேட்டர் இருந்தா ஓகேமா. நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கற ஒண்ணே. you are basically looking at your Overton as a bowler, Sarfaraz as a batsman. You have to weigh your pros and cons. Okay, one stream strength 111 nerka da நீ பார்க்கணும். நீ சோபஸ் வச்சிட்டனா I can send சோபஸ், no problem. See, thing is I can't agree. Sarfaraz quality batsman இல்லன்னு சொல்றேன். நான் அக்ரி பண்ண முடியாது. எப்படி ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் 3 மேட்ச் வந்து இந்த டீமோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் எப்படி திடீர்னு குவாலிட்டி பேட்ஸ்மேன் இல்லாம போவாரு? வெரி ஃபேர் பாயிண்ட். இல்ல கார்த்தி, அப்படினா சொல்லலாமா? ஆல்ரெடி கேக்குறாரு. மேட்ச் சிச்சுவேஷன் சொல்றேன் நானு. It is not ridiculing Sarfaraz. இல்ல ஸ்ரீதர் சார், இல்ல சார் क्वेश्चन என்னன்னா, இல்ல சர்ஃப்ராஸோட சக்சஸே பாத்தீங்கன்னா பஞ்சாப் மேட்ச்ல he played as a finisher. பஞ்சாப் மேட்ச்ல he played as a finisher. 33 of 15 or something 200 ஸ்ட்ரைக்ல அடிச்சிருக்காப்ல. His runs are valuable if he comes down the order rather than power play. பட் ஆனா இந்த சீசன் so far அவரோட designated role power play and அந்த he's been used as a floater. நல்ல ஈக்குவல் பேட்ல என்ன சொல்லுவேன்னா, not under pressure. ஃப்ரீயானா அடிப்பாரு, not under pressure. That's what I am trying to tell you. இல்ல sir, my question, RCB vs RR match பாருடா. RCB was under the pump. They promoted Venkiyar உள்ள கொண்டு வந்தாங்க. Venkiyar was the reason why that score went to 200. They made a fighting total. ஆனா லாஸ் என்னாச்சு? சுயா சர்மாங்கிற ஒருத்தர் ஓவர் போட முடியல, மேட்சை 5 ஓவர் அடிச்சு முடிச்சுட்டு போனாங்க. It is horses for courses. When you are going for runs,
நீ 200 அடிச்சு உன்னால போட முடியல, இருக்கிற போர்டை வச்சு டிஃபெண்ட் பண்ண முடியலன்னா தென் ஐ வுட் கொஸ்டின் யுவர் கேப்டன்சி. உனக்கு ஒரு ஷார்டேஜ் இருந்துச்சு, இம்பாக்ட் சப்ப கொண்டு வந்தேன், இம்பாக்ட் பெர்ஃபெக்டா ப்ளே பண்ணிட்டான். வெங்கி ஐயர் பெர்ஃபெக்டா இம்பாக்ட் ரோல ப்ளே பண்ணிட்டான். when that's sorted, now it is up to you beg, borrow, steal, heaven or hell, என்ன வேணா பண்ணு, you have to defend 200. when you can't do that, accept the இல்ல defeat. அப்படிதான். ஒரு நிமிஷம், என் கொஸ்டின் என்னன்னா ப்ரோ, என்ன பொறுத்த வரைக்கும் நேத்து நான் ஸ்ரீதர் சார் சொன்ன மாதிரி தான், கார்த்திக் சர்மா, ஜேமி ஓவர்டன், அகில் ஹுசேன் 3 பேர் சேர்ந்து 6, 7, 8 அப்படின்னா என் டீம்ல வந்து நான் அதை ஒத்துக்க மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் Obviously. குவாலிட்டியான பேட்டிங் லாங்கா இருக்கணும். ஒண்ணு உங்க பேட்டிங் லாங்கா இருக்கணும், அப்படி இல்லைன்னா குவாலிட்டியான பேட்டர்ஸ் வரைக்கும் இருக்கணும் 7, 8ல. அப்படி இல்லைங்கிறப்போ டெஃபினட்டா வந்து அங்க ஒரு டென்ட் உழுது. ஸோ அந்த டென்ட்டை வந்து எப்படி மேனேஜ் பண்ண முடியும்னா, உங்க 5th பவுலரை ஓரளவுக்கு பவுலிங்ல வச்சு மேனேஜ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா யூ அது ஃபோர்ஸ் முடியாது. யுவர் நம்பர் 6, நம்பர் 7, நம்பர் 8 டு பெர்ஃபார்ம். ஸோ இல்லம்மா, உனக்கு 3 போலர் தான் உருப்படியா இருக்கான். 4 போலர் 5 போலர்னா 2 பேருமே ஆல்சோ போல் தான். அதான் சொல்ல வரேன் நான், வேற எதுவுமே இல்ல. இஃப் இட் இஸ் லோ ஸ்கோரிங் கேம், ஓகே. எனக்கு வந்து அந்த இடத்துல ப்ரோ லைக் இவங்க இன்னைக்கு நீங்க டாஸ்ல பாத்தீங்கன்னா ருத்ராஜ் என்ன மென்ஷன் பண்ணாருன்னா, லைக் அகில் ஹுசேன் உள்ள கொண்டு வரும்போதே ஒரு பேட்ஸ்மேன் ஷாட் தான், லைக் எங்களுக்கு வந்து பேட்டிங் நல்லா பவர்ஃபுல்லா ஆயிருச்சுன்னா எனக்கு ஒரு குஷன் இருக்கு, நான் பவுலர் கொண்டு வந்துக்குவேன், இல்லைன்னா ஒரு பேட்ஸ்மேன் வச்சு கவர் பண்ண போறேன்னு தான் அவர் மென்ஷன் பண்ணது. என்னன்னா ஊர்வில் பட்டேல் வில் பிளே அரௌண்ட் தி இம்பாக்ட் சப் ரோல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. லைக் இன்னைக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணதுனால அந்த இடத்துல சர்ஃபராஸ் வந்தே ஆகணுன்ற கட்டாயம் ஆயிருச்சு. அந்த இடத்துல அவர் கொண்டு வந்தாதான் எனக்கு எஃபெக்டிவா இருப்பாருன்னு தோணுது. ஏன்னா he is more comfortable clearing the infield rather than clearing the boundaries நான் ஃபீல் பண்றேன். அதனால சர்ஃபராஸ் கான் தான் அவங்க இம்பாக்ட் சப்பா கொண்டு வர ஐடியால இருந்தாங்கன்னா அந்த இடத்துல கொண்டு வந்தா கரெக்டான டிசிஷன். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 2 hours ஆஃப் பவர் பிளே இருந்துச்சு, ஃபாலோடு பை ஸ்பின் பவுலிங்ன்றப்போ சர்ஃபராஸ் கான் தான் அங்க பெஸ்ட் பெட். அதுதான் அவங்க பண்ணியிருக்காங்க. அகைன் அது இன்னைக்கு கிளிக் ஆகாதனால தான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கோம். I do agree with this, but Shreyas சாரோட பாயிண்ட் என்னன்னா, bowling is not strong enough to make up this ன்னு சொல்றாரு. bowlingல வந்து ஒரு டென்ட் இருக்கு, பியூர் பவுலர்ஸ் இல்லாதப்போ அது அடி வாங்கும்னு சொல்றாரு, which is fair from his point of view. I think கார்த்திக் ப்ரோ சொல்றதும் ஃபேர் தான், பட் let us leave it to the viewers. அப்படியே நம்ம ப்ரெடிக்ஷன் செக்மெண்ட்டுக்கு வந்தா, ஸ்ரீதர் சாரும் ஷாம் ப்ரோ இன்னைக்கு 2 பேருக்கும் சம்பவம், 2 ப்ரெடிக்ஷனும் இன்னைக்கு போச்சு. எனக்கு 2 ப்ரெடிக்ஷன் இன்னைக்கு கரெக்ட். கார்த்திக் ப்ரோ நீங்க யாரு? நான் சிஎஸ்கே கேகேஆர் சொல்லியிருந்தேன். அண்ட் கேகேஆர் தேங்க்ஸ் டு ரிங்கு சிங் ஒரு வின் பண்ணதுக்கு. அப்படியே வந்து டக்குன்னு நம்ம நாளைக்கு மேட்ச் பத்தி பேசிடுவோம். டெல்லி ஆர் பிளேயிங் அகைன்ஸ்ட் ஆர்சிபி. ஆல்ரெடி ஒரு மேட்ச் பயங்கர க்ளோஸா சின்னசாமியில போய் கில்லர் மில் முடிச்சு கொடுத்தாரு. அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு கண்டிப்பா ஆர்சிபி துடிச்சிட்டு இருப்பாங்க. மக்களே அப்படியே எங்களோட பாயிண்ட்ஸ் போடுறோம், ஒரு 5 seconds பாருங்க. ஓகே, சோ வாட் யூ திங்க் அபவுட் தி கேம் டுமாரோ? உங்க தாட் சொல்லிருங்க. யாருக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு? ஹூ வுட் பி தி கீ பிளேயர்ஸ்? ஏன்னா எஸ்பெஷலி சால்ட் ஆடலையா, ரஷிக் தார் ஆடலையா, ஸோ டெல்லியோட காம்பினேஷன் எப்படி இருக்கும், இங்கிடி எந்த அளவுக்கு ஃபிட்னு தெரியல. ஸோ யார் ஃபேவரட்ஸ்? வாட் யூ திங்க்? அப்படியே ஒவ்வொருத்தரா சொல்லிருங்க. ஸ்ரீதர் சார் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல, ஆப்வியஸ்லி ஆர்சிபி வில் ஹேவ் த அப்பர் ஹேண்ட் பிகாஸ் உங்களுக்கு கீ பிளேயர்ஸ் மிஸ்ஸிங். அண்ட் திருப்பியும் திருப்பி இவ்வளோ அடிப்பாங்களாங்கிற டவுட்டு. கேஎல் ராவ் திருப்பி 150 அடிப்பாரா? சான்ஸே இல்லை இந்த அட்டாக்கோட. அதனால ஆல் தீஸ் திங்ஸ் லுக்கிங் அட் த வே டெல்லி இஸ் டுடே, ஐ திங்க் ஆர்சிபி வில் வின் த கேம். And they are not considering இங்கிடி ஓன் பிளேங்கிறதுனால சொல்றீங்களா, ஆர் ஈவன் இஃப் இங்கிடி பிளே சொல்றீங்களா? இல்ல, அவருமே 50-50 தான் ஆக்சுவலி. யூ வில் பி ஃபுல்லி ஃபிட் என்ன பொறுத்த வரைக்கும். ஐ திங்க் இட் ஹேப்பன். ஈவன் என்கிடி ஆனா கூட ஆர்சிபி இஸ் கேரிங் எ வெரி குட் மொமெண்டம். அவங்களுக்கு ஒன்று ஒரே கிடையாது ஆக்சுவலா, டெக்னிக்கலா பார்த்தாங்க. சேம் டிசி டிஃபீட்டட் ஆர்சிபி இல்ல சின்னசாமியிலே. அது க்ளோஸ் கேம் தானே. இட்ஸ் நாட் it's not an easy win for them, right? Okay, Sham bro. See, Delhi boy playing in Delhi against a Karnataka boy who scored a 150 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மேட்ச் வில் பி நாளைக்கு வந்து ஹை ஸ்கோரிங் கேமா போச்சுன்னா வந்து அது ஆர்சிபி ஆர்சிபி சாதமாக தான் போகும். ஏன்னா டெல்லி வந்து அங்க இருந்த எல்லா மேட்சும் ஹை ஸ்கோரிங் கேம் எல்லாம் தோத்துருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட தோத்துருக்காங்க, இப்போ வந்து 220 அடிச்சு பஞ்சாப் கிட்ட தோத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு அவங்க இந்த பிச்சை கொடுக்க மாட்டாங்க, எது பாட்டாவா இருக்கிற பிச்சை கொடுக்க மாட்டாங்க. மும்பைக்கு அகேன்ஸ்டா கொடுத்தாங்க பத்தி, அந்த பிளாக் சாயில் கலந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பால் கொஞ்சம் வரத்துக்கு லேட்டார பிச்சை கொடுத்தாங்க பத்தி, அந்த பிச்சை கொடுத்து கொஞ்சம் கொஸ்டின் பண்ண பார்ப்பாங்க. தட் வில் பி த ப்ளாய் ஃபார் டெல்லி மாதிரி தெரியுது. ஆர்சிபி வில் பி ஐம் ஸ்டில் ட்ரைங் டு ஃபிகர் அவுட் மங்கேஷ் யாதவ் யூஸ் பண்ணுவாங்களா இல்லை அபிநந்தன் சிங் திருப்பி போவாங்களா. மங்கேஷ் யாதவ் இஸ் லைக் அந்த யஷ்தயாலோட லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்.
கன்சிடரிங் இங்க வந்து மேல உனக்கு வந்து அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் நிறைய உனக்கு பத்தும் நிசாங்கா ரைட்டு, தென் வந்து கேஎல் ராகுல் ரைட்டு, who have ப்ராப்ளம் அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ். தென் கம்ஸ் ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ். உனக்கு வந்து சைட்ல வந்து சமீர் ரிஸ்வி வந்தாலும் சமீர் ரிஸ்வி ரைட் ஹேண்டர், உனக்கு வந்து பாலை உள்ள கொண்டு வர இது இருக்கு. ஸோ இது இந்த மாதிரி 3 டாப் ஆர்டர்ல ஒரு 4 பேர் கிட்ட என்னவோ வந்து ரைட் இருக்கிறதுனால மங்கேஷ் யாதவ் லெஃப்ட் ஆர்ம் பேஸ் உள்ள கொண்டு கரெக்டா இருக்கும் ரஷீதர் இடத்துல. அண்ட் ஜேக்கப் பெத்தல் மேல அழகா ஃபிட் பண்ணிடுவாங்க சால்ட்டுக்கு பதிலாக. அதுல வந்து உப்புக்கு பதிலாக அவரை வச்சிருவாங்க, அதுல பிரச்சனை ப்ராப்ளமே கிடையாது. மேட்சப் வைஸ் பாத்தீங்கன்னா 2 டீமும் சாலிடா இருக்கு. டாப்பும் சரி, மிடிலும் சரி, பேஸ் ஃபேக்டரிலையும் சரி. ஸ்பின்ல மட்டும்தான் இங்கே சூப்பர் குவாலிட்டி இருக்கு, அக்ஷர் அண்ட் குல்தீப். இஃப் நீடட் விப்ராஜ் நிகம். இங்கே வந்து குருணால் பாண்டியன் ஒருத்தர் மட்டும்தான். மேன் டு மேன் பார்க்கும்போது டெல்லி ஸ்ட்ராங் ஆக மாதிரி தெரியுது. பட் மொமெண்டம் இஸ் வித் ஆர்சிபி. ஐம் ஷுர் ஆர்சிபி வில் டேக் தி ரிவெஞ்ச். சொல்லுங்க ஸ்ரீ சார். ஒரே ஒரு பாயிண்ட்ஸ், இஃப் அட் ஆல் டிசி வின்ஸ், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா குல்தீப் யாதவ் 3-4 வீடு விடுவோம், அதான் ஒரே சான்ஸை தவிர மற்றபடி ஐ டோன்ட் சி தெம் வினிங். இப்படிதான் ஜிடி சொன்னீங்க. ஓகே சொல்லுங்க கார்த்தி ப்ரோ. இல்ல ப்ரோ, லைக் எனக்கு வந்துட்டு லாஸ்ட் மேட்ச் அவ்வளோ ரன்ஸ் அடிச்சு தோத்தோண்டு ஒரு ஹங்கர்ல இருப்பாங்க. அதனால டிசிஎஸ் அண்ட் அப்பர் ஹேண்ட்னு தோணுச்சு. ஏன்னா தி ஒன்லி டைம் வி சா ஆர்சிபி ஸ்ட்ரகிள் அகேன்ஸ்ட் பவுலிங் அட்டாக்னா அது டெல்லியோட தான். லைக் நீங்க பாத்தீங்கன்னா டிம் டேவிட செட்டில் ஆக விடல, அக்ஷர் பட்டேல் தூக்கணும், எல்லாத்தையுமே நீட்டா போட்டு பயங்கரமா, ஐ மீன் டெல்லி பவுலிங் லைனப்புக்கு அகேன்ஸ்டா தான் வந்து ஆர்சிபி கொஞ்சமாச்சும் ஸ்ட்ரகிள் ஆனாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால டிசிஎஸ் அண்ட் அப்பர் ஹேண்ட்னு தோணுது. ஆல்சோ லுங்கிடி நாளைக்கு விளாடுவாருன்னு தோணல, துஷ்மந்த் தமிரா தான் ஆடுவாரு. ஸோ பார்க்கணும். ஸ்டார்க் மே 1ல இருந்தா அவைலபிள்ன்ற மாதிரி அவரு. ஆமா உண்மைதான், அது அப்படிதான் போட்டிருக்காங்க. சோ இந்த மேட்ச் ஆட மாட்டாரு. சோ யா ஐ வில் கோ வித் டெல்லி ப்ரோ. ஸ்லைட் சான்சஸ் ஃபார் டெல்லி. ஓகே, எனக்குமே ஆக்சுவலி இங்கிடி விளையாடாததான் ஒரே கன்சர்னா இருக்கு. அப்படி இல்லனா மேபி, பட் ஆனா இங்கிடி விளையாண்டா எனக்கு தெரியல ஏன் ஸ்டீவ் சார் கொஞ்சம் ஹார்ஷா இருக்கா டெல்லி மாதிரி. ஆனா எனக்கு தெரிஞ்சு டெல்லி இஸ் a very rounded side. எஸ் வின்ஸ் பெருசா இல்லன்னு சொன்னா கூட ஸ்டில் ஆன் பேப்பர் they look a very complete and solid squad. I mean மிடில் ஆர்டரா இருந்தாலும் சரி, பவுலிங்கா இருந்தாலும் சரி, they are finding it all together. I really think Delhi போன மேட்சே கார்த்தி என்கிடி உள்ள ஆடி இருந்தாருன்னா the result would have been different. டிஃபரெண்ட். அந்த ஸ்லோ பால் ஆத்தி போடுற ஸ்லோ பால் போட்டிருந்தாருன்னா பர்ஃபார்மன்ஸ் டைமிங் மிஸ் ஆயிருக்கும். பட் அவரு போய் கேட்ச் பிடிக்க தலையை விடுவார். நம்ம யாருன்னு நினைக்கல. கருணையை காட்டுவார் நம்ம யாரும் நினைக்கலையே. மோர் தென் எனிதிங் ஆர்சிபிக்கு வந்து எல்லாமே ஒரு கரெக்டா நடக்கிற மாதிரி தோணுது. அதுதான் நான் சொல்றேன். அதனாலதான் வேற எதுவும் இல்ல. some seasons if you see some team keep on winning. That's happening for RCB this season. ஓகே பாப்போம். ஐ திங்க் டெல்லி வில் பி ஹங்கிரி டு வின். கார்த்திக் ப்ரோ சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுது. டெல்லி இஸ் ரியலி a good team தான் in my opinion. So I think Delhi will win. அவங்க prediction சொல்லிருங்க அப்படியே 3 பேரும். டெல்லி வில் வின் டுமாரோ நான் நினைக்கிறேன். கோன்சா இதன் பதிலா ಈ ಸಲ ಕಪ್ ನಮ್ದು. ஓகே ஆர்சிபி தான். ஓகே சோ நானும் கார்த்தி ப்ரோவும் டிசி சொல்லியிருக்கோம். ஸ்ரீதர் சார் ஷாம் ப்ரோவும் ஆர்சிபி சொல்லிருக்காங்க. கார்த்தி டெல்லி, சாமன் ஸ்ரீதர் பெங்களூர். சூப்பர். 2S for RCB, 2K for டெல்லி. ஸோ பாப்போம் மக்களே, நீங்க உங்க ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க, நீங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. உங்க சப்போர்ட் தான் வந்து ஆர் கீப்பிங் அஸ் கோயிங். ஸோ அன்டில் தென் தேங்க்யூ ஃப்ரம் ஸ்மித்தியன், ஸ்ரீதர் சார், கார்த்தி ப்ரோ அண்ட் ஷாம் ப்ரோ. தேங்க்யூ.